மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? இதுல மாற்றம் இல்ல. லேட் பண்ணாதீங்க. உடனே மாப்பிளைய பாருங்க. என்ன இப்படி சொல்றா? நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது நானே சுயமா எடுத்த முடிவு. யாரும் பயப்பட வேண்டாம். நான் ஷூட் பண்ணவும் மாட்டேன். மாப்பிள பாருங்க. மறுபடியும் சொல்றேன், லேட் பண்ண வேண்டாம். எனக்கு மாப்பிளைய பாருங்க. என்னதங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சது நுழையாதமா எனக்கு மாப்பிளைய பாருங்க கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்றா? இது நெசந்தானா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரூபினி, நீ ஏதாவது நடிக்க சொன்னியா? சத்தியமா இல்ல பாட்டி, நான் எதுவும் சொல்லல. நீ என்ன கோத்த விட்டுறாத. நான் எதுவும் பண்ணல. கோவத்துல பேசிட்டு போறா. எனக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது. Why this sudden change? Something wrong. ஏய், இவனுக்கு வேற வேலை இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நிஜமாதான் சொல்றடா இவ? எதுவுமே பொய் இல்லம்மா. ராகினி உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. நம்ம எல்லாரும் நம்பலாம். மந்திரம் ஏதாவது பண்ணீங்களான்னு? ராகினி கேரக்டர் மாறின மாதிரி இருக்கு. மாய மந்திரம்லாம் ஏன் பண்ணணும்? ராகினி கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் தானே இத்தனை நாளா வெயிட் பண்ணோம். அவ சம்மதிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? இந்த மாற்றத்துக்காக தான் குல்ஃபியஸ்காரன மாப்பிளைய கூட்டிட்டு வந்தது. இதுதான் நெகட்டிவ் அப்ரோச், சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். என்னால நம்பவே முடியலையே. எனக்கும் தான் கதிர். திரும்பவும் மனசு மாற மாட்டாளே. மா, மனசு மாறுறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். எனக்கு அவ சொல்றத பார்த்தா புரிஞ்சது மாதிரி தான் இருக்கு, புரியாத மாதிரி தான் இருக்கு. எனக்கும் தான் சுத்தமா புரியல. குழப்பமா தான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல பாட்டி, இதுதான் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ராகினி மாதிரி கேரக்டருக்கு ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றோங்கிறதுல ஒரு கிளாரிட்டியே இல்ல. கல்யாணத்தை பத்தி தெரியவும் இல்ல. ஆம்பளைக்கு நாம அடிமையா இருக்கணுமான்னு ஒரு வித பயம். யாரும் எனக்கு ஆர்டர் போடக்கூடாதுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ். முதல்ல மனசுல இருக்கிற அந்த பயத்தை உடைக்கணும். ராகினிக்கு நான் யாருக்கும் குறைஞ்சவே இல்லைன்னு நினைக்கிற சைக்காலஜி. உன்னால முடியாதுன்னு சொன்னா உயிரை கொடுத்தாவது செய்யற மனநிலை. பாட்டி, நான் சொல்றத கேளுங்க. வேணும்னு சொன்னா வேணான்னு சொல்லுவா, வேண்டான்னு சொன்னா வேணும்னு சொல்லுவா. அவ்வளவுதான். அடியாத்தி, குல்ஃபியஸ்காரனே தன்னை வேண்டான்னு சொல்லிட்டா அதை அவளால எப்படி ஏத்துக்க முடியும்? கோவம். நீ யார் என்ன ரிஜெக்ட் பண்றதுன்னு ஆவேசம். அந்த ஆவேசம் தான் இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு காரணம். நீ எதுக்கு கை தட்டுற? உனக்கு என்ன புரிஞ்சுது? சுத்தமா புரியல. ஆனா இதுல சூப்பர் விஷயம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நான் இத வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ண போறேன். ஆர்டிஸ்ட் வெளியில இருந்து கூட்டிட்டு வர போறேன். இதான் சங்கதியா? இப்பதான் எனக்கு எல்லாம் உனக்கு கொஞ்சம் தான் குழப்பமா? எதையாவது உளறி கொட்டிக்கிட்டு ரங்கநாயகி, எப்படி எல்லாம் யோசிச்சு நர்மதாவும் கதிரும் ராகினியை சம்மதிக்க வச்சிருக்காங்க. சட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம். லேட் பண்ண வேண்டாம்.